பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எபிசோட் நம்பர் 2ல் கேரட் கார்ன் ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு. ஸோ யூஸ்வலாக செய்கிற இட்லி தோசையோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படின்ற அந்த எபிசோட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பாதி கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரவை பணியாரம்க்கு எதுவுமே பேட்டர் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரவை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வதக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரவையும் தயிரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் 2 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால 4 டீஸ்பூன் ரவை போட்டிருக்கேன். ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இந்த ரவையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பணியாரத்துக்கு தேவையான கேரட்டையும் கார்னையும் வதக்கிக்கலாம். ரவை ஒரு 10 மினிட்ஸ் ஊறணும் அப்படின்றதுனால தான் வதக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரவையை தயிரில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு அதில் டைம் சேவ் ஆகும். ஸோ 10 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் இதில் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா 1.5 வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதங்க விடலாம். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் துருவி எடுத்து வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கோங்க. இதில் பாதி கேரட் நான் துருவிருக்கேன். கார்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு காவாசி கார்ன் அதில் நான் கார்ன் கர்னல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு கார்ன் நிறையா இருந்தால் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு கார்ன் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி கார்ன் கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும், தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த வெங்காயம் கேரட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இதில் மிளகாப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இல்லை பச்சை மிளகா காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிளகாப்பொடி சேர்த்துக்கிறது கூட ஆப்ஷனல் தான். கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ரவை நல்லா ஊறிடுச்சு தயிரில். இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ரவையை இப்போ நம்ம இந்த கேரட்டும் கார்னும் வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த கடாயிலே போட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஏன்னா நிறைய கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஸோ அதில் இந்த ரவையும் கொஞ்சம் எண்ணெயில் மிக்ஸ் ஆகும் அப்படின்றதுனால. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியும், ஒரு 2 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான ரைஸ் ஃப்ளோர் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட இட்லி தோசை மாவோட பேட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆனால் இட்லி தோசை மாவு அதில் நீங்கள் சேர்க்க வேண்டாம், அது யூஸ்வலாக சாப்பிட்ற இட்லி தோசை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த பேட்டர் ரெடி பண்ணி நீங்கள் இந்த பணியாரம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு தண்ணி இழுத்துட்டே இருக்கும் ரவையில். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பணியாரம் நம்ம செய்கிற அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கொண்டு வரணும். லம்ஸ் இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரவையில் உப்பு சேர்த்துக்கல, அதனால் ரவை சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நிறைய இதில் தண்ணி நீங்கள் இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம், பணியாரம் செய்யும் போது ஊற்றிக்கிட்டால் போதும். அதனால இந்த பேட்டரை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இங்கே நான் பணியார சட்டி சூடு பண்ண எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ பணியாரம் செய்ய போகிறீங்களோ அந்த டைமில் இதில் தண்ணி ஊற்றி நம்ம பணியாரமோட அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கே கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற அது ரொம்ப இன்னும் ஹார்ட் ஆகிட்டே போகும். அதனால் இப்போ நம்ம பணியார குழியில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம்.
நெய் ஊற்றிட்டு மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனாக எடுத்து நம்ம இதில் மாவு சேர்த்துக்க போகிறோம். இந்த பணியார குழியில் ஒரு முக்கால்வாசி இதில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா போதும். அதுவே நல்லா அப்போ தான் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட பணியாரம் வந்து சைடில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சைட்ஸ் எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் திருப்பி போடணும். ஸோ சைட்ஸ்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டினா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சு இதை நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த குழியில் வந்து கொஞ்சம் நிறையா எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா அது திருப்புறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட பணியாரம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சா அப்படின்னு ஒரு தடவை நடுவில் செக் பண்ணிக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நடுவில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா வேகும். ஸோ இப்போ நம்மளோட மாவு வெந்துருச்சான்னு நம்ம இது லைட்டாக அப்படி திருப்பி பார்த்தோன்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் அதை எடுத்துடுறேன். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா மாவுலேயும் குழி பணியாரம் போட்டு நான் ரெடி பண்ணிடுறேன். ஸோ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டாக வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. அந்த மாவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பணியார சட்டி இல்லாதவங்க எப்படி இது செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷனும் உங்களுக்கு நான் இதில் சொல்லித்தரேன். கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாயிரும். சில பேருக்கு பணியாரம் வந்து ஒயிட்டாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் கிறிஸ்பியாக ப்ரௌனாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ இந்த பணியாரம்லாம் நான் எடுத்துடுறேன். இப்போ பாக்கி இருக்கிற மாவில் வந்து நம்ம தோசை எப்படி ஊற்றுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு இந்த தோசை நம்ம ரவை பணியாரம் மாவு இருக்குது இல்லையா, அந்த மாவையே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேட்டிஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இந்த பணியார குழி இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதை சுற்றி நான் நெய் ஊற்றிடுறேன். நெய் ஊற்றிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட இந்த ரவா பணியாரம் கார்ன் அண்ட் கேரட் போட்ட இந்த ரவா தோசை மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக இந்த பேட்டரில் வந்து நம்மளால் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 2 செட் பணியாரம் வந்துச்சு, அப்புறம் 4 இந்த சின்ன சின்ன தோசைகள் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.